Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னோட ப்ரெக்னென்சி ஸ்டோரி தான். லைஃப்லேயே ஒரு இன்னொரு பார்ட் அப்படின்னு சொல்லலாம். என் லைஃப்லேயே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்குள்ள இந்த ப்ரெக்னென்சி ஜேர்னி தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னோடய குழந்தை வந்து தரிக்கிறதுலேருந்து, அதாவது குழந்தை நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செக் பண்ணோம்ல, அதுலேருந்து அதுக்கப்புறம் உள்ள எல்லாமே டெலிவரி ஆனது வரைக்கும் உள்ள எல்லாத்தையுமே நான் வந்து இதில் சொல்கிறேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வந்து நான் ரொம்ப நாளாக வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதுக்கு இப்போ தான் வந்து எனக்கு டைம் கிடச்சிருக்கு. ஸோ அதுக்காக நான் ஃபஸ்ட்டு இதை சொல்கிறதுக்காக வந்து கடவுளுக்கு கொஞ்சம் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து இது வந்து தாய்மை அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு பருவம். அந்த வரம் அது வந்து ஒரு எல்லா பெண்களுக்குமே வந்து ஒரு ப்ரெஷியஸான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும். குழந்தை கையில் எடுத்து கொடுக்குற அந்த தருணம் வந்து ரொம்பவே சொல்லவே வார்த்தைகள் கிடையாது. அப்படி ஒரு லைஃப்பில் வந்து நம்ம பெண்ணாக பிறந்து நம்ம வாழ்க்கையில் நமக்கு வந்து கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அது வந்து தாய்மை பருவம் அப்படின்னு சொல்லலாம். என்ன வந்து அம்மாவாக்குன்னு என்னோடய குழந்தைக்கு அந்த மூமெண்ட், அந்த கன்சீவ் ஆனதுலேருந்து அந்த குழந்தைய பெற்றெடுக்கிற வரைக்கும் நம்ம அடைகிற சந்தோஷத்துக்கு ஒரு அளவே கிடையாது. அது அப்படி ஒரு என்ன சொல்கிறது, அப்படி ஒரு அழகான தருணங்களாக இருக்கும். ஆனதுலேருந்து டே 1லேருந்து அந்த டே லாஸ்ட் வரைக்கும், குழந்தை வெளில வர்ற வரைக்கும் அப்படி ஒரு சந்தோஷமாக, அப்படி ஒரு சூப்பரான ஒரு நிகழ்வுகளாக இருக்கும். எல்லாமே பார்த்திங்கனாக்கா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக. ஏன்னா வந்து குழந்தை பெற்றுக்கும் போது நம்ம ரொம்ப மனதளவுலேயும் சரி ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கணும். நானும் அப்படி தான் இருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அந்த டாக்டர்கிட்ட போய்ட்டு செக் பண்ணிவிட்டு அவங்க சொன்னதுலேருந்து டெலிவரி ஆகிற வரைக்குமே பார்த்திங்கனாக்கா நல்லா ஹாப்பியாக இருக்கணும். நானும் அப்படி தான் இருந்தேன். எல்லா வீட்லேயும் அப்படி தான் இருப்பாங்க. நானும் அப்படி தான் இருந்தேன். நல்லா சாப்பிட வச்சாங்க. அதே போல் பார்த்திங்கனாக்கா வாமிட்டிங் சென்ஸ் வந்து ஒரு 3 months வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம்லாம் கிடையாது. அந்த 3 months வரைக்கும் பார்த்திங்கனாக்கா நல்லா சாப்பிடவும் செய்வேன், நல்லா பசிக்கவும் செய்யும். சாப்பிட்டு முடிச்சோன்னா வாமிட் வந்துடும். அந்த மாதிரியே தான் எனக்கு எப்போதும் நடந்துக்கிட்டே இருந்தது. அது வந்து எப்போதுமே எனக்கு அப்போல்லாம் வந்து எல்லாம் என்ன கேட்குறேனோ எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் கேட்குறது எல்லாமே. ஆஃபீஸ்லேருந்து திரும்பி ஈவினிங் வரும்போது டெய்லி பார்த்திங்கனாக்கா ஆப்பம் அது இதுன்ட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. நானும் நல்லா சாப்பிடுவேன். நல்லா ஃபுல்லும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கனாக்கா அதுக்கப்புறம் ஃபுல் வாமிட்டாக வந்துடும். ஆனால் சாப்பிட்டு முடிச்சிடுவேன். சாப்பிட்டு முடிச்ச அடுத்த செகண்டே வாமிட்டு வந்துடும். ஆனால் அந்த டெய்லி எனக்கு இப்படி தான் இருக்கும். டெய்லி ஈவினிங் எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. ஆப்பம், அப்புறம் அந்த தோசையிலே வெரைட்டி தோசை இருக்குல்ல, அது ஆப்பம், அது மாதிரி எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க. நல்லா சாப்பிட்டேன். அதே போல் வந்து அந்த டைமில் வந்து ஊரில் அத்தை இருந்தாங்க. ஸோ அவங்க வர்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் வரைக்கும் எங்கள் வீடு வந்து பார்த்திங்கனாக்கா டியூப்ளெக்ஸ் ஹவுஸாக இருக்கும். ஸோ வந்து எங்கள் பெட்ரூம் வந்து மேலே இருக்கும். அதனால் வந்து ஸ்டெப்ஸ்லாம் ரொம்ப இறங்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்கள்ல, அதனால என்னை இறங்க விடலை. ஸோ வீட்டுக்கு வந்து சமைக்கிறதுக்கு வந்து ஒரு ஆண்டி வந்து போட்டுக்கிட்டோம். அவங்க செட்டிநாடுக்காரவங்க, காரைக்குடிக்காரவங்க. சூப்பராக சமைச்சு கொடுப்பாங்க எனக்கு. நல்லா சாப்பிட்டேன். இந்த 3 months ஃபுல்லுமே பார்த்திங்கனாக்கா நல்லா சாப்பிடவும் செஞ்சேன். வாமிட் இருந்தாலும் நிறைய சாப்பிட தோணும். அவங்களும் சரி கன்சீவாக இருக்கிறதுனால விதவிதமாக செஞ்சு கொடுப்பாங்க. டெய்லியும் பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸு, போண்டா அது இதுன்னு செஞ்சு கொடுப்பாங்க. நல்லா சாப்பிட்டேன். அது மாதிரி போணுச்சு. அப்புறம் அத்தை வந்ததுக்கப்புறம் அவங்க சமைக்கிறதை விட்டு அப்புறம் அத்தையே சமைச்சு கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்திங்கனாக்கா ஜூஸ்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுத்துருவாங்க. இந்த டயத்துக்கு அவங்க ஆஃபீஸ்லேயே இருந்தாலும் ஃபோன் பண்ணி ஜூஸ் கொடுத்துட்டியாம்மா என்னம்மா இதுன்ட்டு கரெக்டாக கேட்டுக்குவாங்க. நல்லா ஒரு ஹெல்த்தியாக எல்லாமே பார்த்திங்கனாக்கா ஹெல்த்தியான ஒரு ரொட்டீனாக தான் போணுது. அதே போல் பார்த்திங்கனாக்கா 7th month வந்து வளகாப்பு வச்சாங்க. வளகாப்பு அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து ஆட் பண்ணுறேன். இதுலேயே நான் அங்கேயும் ஒன்று ஆட் பண்ணுறேன். அதுவும் பார்த்திங்கனாக்கா ஊர்லேருந்து எல்லோரும் கன்சீவ் ஆனோன்னா வளகாப்பு வச்சு அம்மா வீட்டுக்கு போவாங்க. இவங்க வந்து நான் அம்மா வீட்டுக்கும் விட மாட்டேன்ட்டாங்க. நானே தான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கும் விடலை. ஏன்னா ஊருக்கு போகணும் அப்படிங்கிறதுனால அங்கேயும் விடலை. நான் அங்கேயே சென்னையிலே டெலிவரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால சரின்னு சொல்லிட்டு இங்கேயே தான் இருந்தோம். நல்ல சூப்பராக வளகாப்பு வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணாங்க. எல்லாரையும் இங்கே அப்பாவுக்கு வேலை பார்த்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்தாங்க. எங்கள் சொந்தக்காரவங்க ஊர்லேருந்து எல்லாரையும் வர சொல்லி அது மாதிரி பண்ணி சூப்பராக பண்ணி வளகாப்பு வந்து சூப்பராக முடிஞ்சது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா எல்லா பெண்களுக்குமே வந்து அந்த வளகாப்பு அது வந்து என்ன சொல்கிறது, அதெல்லாம் சொல்ல வார்த்தைகளே கிடையாது. அதெல்லாம் வந்து ஒரு சூப்பரான ஒரு நிகழ்வுகள். அந்த நேரத்தில் அந்த 7 வகையான சாப்பாடு அது இதுன்னு சொல்லிட்டு சூப்பராக ஸ்வீட்ஸு எல்லாம் சொல்லி செம்மையாக சாப்பிட்டு அப்புறம் வளகாப்புக்கு நல்லா சூப்பராக அலங்காரம் பண்ணி வளகாப்புலாம் போட்டு முடித்தாங்க. அதுக்கப்புறம் அதோடு இருந்தது. அப்புறம் அப்புறம்லாம் பார்த்திங்கனாக்கா 7 மாதத்துக்கு அப்புறம்லாம் அதான் சொல்லிட்டாங்க, நல்லா வாக்கிங் போகணும், நல்லா இது பண்ணணும், அப்போ நல்லா வாக்கிங் போகணும், தான் வந்து நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்ட்டு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஈவினிங்லாம் கரெக்டாக ஈவினிங் ஆகிட்டா போதும் வாக்கிங் போ அத்தையும் கூட வந்துடுவாங்க. நல்லா 1 hour வாக்கிங் இருக்கும். அது மாதிரி தான் இருந்தது.
அப்போலாம் எனக்கு ஒன்றுமே தெரியல. இப்போ செகண்ட் டெலிவரி ஆனப்போ கூட வந்து நிறையா இப்படி இப்படின்ட்டுலாம் ஒரு கொஞ்சம் பயம் அந்த மாதிரிலாம் வந்துச்சு. ஃபஸ்ட்டு டெலிவரி அப்போ எனக்கு எந்த பயம் எதுவுமே இல்லை. நான் பாட்டுக்கு நார்மலாக எப்போதும் போல இருந்தேன். நல்லா சாப்பிடுவேன், எல்லாமே நல்லா சாப்பிட்டுட்ருப்பேன். நல்லா காயில் எல்லாமே கொடுப்பாங்க, நல்லா சூப்பராக சாப்பிட்டேன். எல்லாமே அது மாதிரி தான் சாப்பிட்டுட்ருப்பேன். 9 மந்த்ஸும் ஓடிடுச்சு. அப்புறம் ஒரு நாள் 15 செக்கப் இருந்தது, அதுக்காக போயிருந்தோம். அப்போ அவங்க டாக்டர் சொன்னாங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது, பெயின் வந்தால் வாமா அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சி விட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைட்டும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வாக்கிங் போவேன், ஈவினிங் வாக்கிங் அந்த மாதிரிலாம் இருக்கும். நல்லாவே இருந்தேன். எந்த பெயின் அது இதுன்ட்டு எந்த ஒரு பேக் பெயின் இடுப்பு வலிலாம் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரிலாம் எதுவுமே வரல. நல்லா நார்மலாக எப்போதும் போல தான் இருந்தேன். நல்லா வயிறுலாம் நல்லா பெருசாக இருக்கும், அந்த மாதிரி இருந்தது. நல்லா நல்லா ரொம்பவே அக்கறையாக வந்து ரொம்ப இதாக பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லோரும் அப்புறம் வந்து சண்டே அன்றைக்கி அம்மாலாம் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. சாட்டர்டே சண்டே வந்து வந்துடுவாங்க வர அம்மா ஊர்லேருந்து. ஸோ அம்மா அப்பா இல்லை, அப்பா இங்கே தான் வேலை பார்த்தாங்க. ஸோ அம்மா மட்டும் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. வீட்டில் நல்லா மீன்லாம் செஞ்சு கொடுத்து மீன் குழம்பு இதெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. வந்து எல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருந்தாங்க. எனக்கு ஒரு மாதிரியாக இருக்க மாதிரி இருக்குது. பெயின்லாம் வரல, ஆனால் ஒரு பெயின் வர ஃபீல் மாதிரி ஒரு மாதிரியாக இருந்தது. சரி நாங்கள் போய்ட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துடுறோம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு காலைல கூப்பிட்டு போயிட்டு சரின்ட்டு போய் செக் பண்ணோம். ஸ்கேன்லாம் பார்த்தாங்க. தண்ணிலாம் நல்லா இருக்குது, வாட்டர் லெவல்லாம் நல்லாவே இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம்லாம் கிடையாது. நல்லா ஹார்ட் பீட் எல்லாமே கரெக்டாக இருக்குது, பெயின் இருந்தால் மட்டும் வாமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. சரின்ட்டு வீட்டுக்கெலாம் வந்துட்டோம். வீட்டுக்கெலாம் வந்துட்டு எங்கள் அம்மா மீன் குழம்பு, மீன் வறுவல், வஞ்சரம் மீன்லாம் செமையாக வறுத்து வச்சுருந்தாங்க. எல்லாம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு மாங்காய்லாம் போட்டு மீன் ஊரில் அப்போ வந்து மாங்காய் சீசன். அந்த டைம் ஏப்ரல் மேலே வந்து மாங்காய் சீசன் வரும்ல. ஸோ அதனால் ஊர்லேருந்து மாங்காய்லாம் கொண்டு வந்தாங்க. நல்லா மாங்காய்லாம் போட்டு மீன் குழம்புலாம் செஞ்சு சூப்பராக இருக்கும் எங்கள் அம்மா சமையல். நல்லா சாப்பிடுவேன். வந்து சரின்ட்டு செஞ்சு கொடுத்துட்டு சாப்பிட்டேன். சாப்பிட்டு அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. திரும்பி பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி அனீஸியாக ஒரு மாதிரி ஃபீல் ஆனது. எதுவும் ஒரு மாதிரியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் எல்லாம் அப்போ தான் சாப்பிட்டுட்டு எல்லாம் உட்காந்துருக்காங்க. அம்மா அத்தை எல்லாருமே உட்காந்துருந்தாங்க. இப்போ எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, நான் ஹாஸ்பிட்டல் போயே ஆகணும், வரீங்களா வரலையா அப்படின்னு சொன்னேன். டேட்டுக்கு வந்து எனக்கு வந்து 5 days இருந்தது. கொடுத்த டேட்டுக்கு வந்து May 2 வந்து சொல்லியிருந்தாங்க. நான் வந்து April 27 அன்றைக்கி சண்டே 2014. எனக்கு வந்து இப்போ வரீங்களா இல்லை, எனக்கு ஒரு ஏதோ மாதிரி பண்ணுதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டேன். அப்போ தான் பயம்னே வந்தது. இல்லை எங்கள் அத்தை இருமா எல்லாம் ரெடி பண்ணிட்டு போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வர்றீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே பயம் வந்துடுச்சு. ஏதோ ஒரு மாதிரி உடம்புலாம் ஏதோ பண்ண மாதிரி இருந்தது. சரின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு நின்ட்டேன். என் வீட்டுக்கார எல்லாரும் அப்போ தான் கிளம்பி வந்துட்டுருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து கிட்டே தான் இருக்கும், ஒரு 5 minutesலேயே போயிடலாம். சரின்ட்டு போனோம். அங்கே போயிட்டு பெயின் வந்துச்சு. அந்த பெயினுக்காக இன்ஜெக்ஷன் போடுவாங்க, அது போட்டாங்க. அது போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பெயினே வரல. 2 வாட்டியும் போட்டாங்க, ஆனால் பெயின் வரவே இல்லை. ஈவினிங் ஆகிடுச்சு, மதியானம் போனோம், ஈவினிங் ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்தாக்கா செக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த இது கர்ப்பவாய் வந்து ஓப்பன் ஆகும்னு சொல்லுவாங்களே, அது வந்து ஓப்பன் ஆகவே இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னாங்க. சரின்ட்டு வெயிட் பண்ண வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப 7 o'clock மேலே ஆகிடுச்சு. அப்போ வந்து பார்த்தாங்க, செக் பண்ணப்போ வாட்டர் வந்து பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து சிசேரியன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாக்கெலாம் என்னடா இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரே பயம். எல்லாருக்கும் பயமாக இருக்கும்ல, சிசேரியனாக்கு ரொம்ப இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமாக இருக்கும். எங்கள் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னாக்கா வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். நார்மல் ஆகிடும், என் ஒய்ஃபுக்கு நார்மல் ஆகிடும், நீங்கள் அதெல்லாம் ஒரு சிசேரியன்லாம் பண்ணவே கூடாது, என் ஒய்ஃப் உடம்புல கத்தியே படவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழகு. ஹாஸ்பிட்டலில் சண்டை போட்டுட்ருக்காரு டாக்டர்கிட்ட. இங்கே என்ன ரூமில் வந்து அந்த டெலிவரி ரூம் வச்சுருப்பாங்களே, அதில் வந்து நானும் அம்மாவும் தான் இருக்கோம். அத்தை வந்து பார்த்துட்டு எல்லோரும் வந்தாங்க. அப்புறம் அத்தை வந்து சரி நான் வீட்டுக்கு சமைக்கலாம் செய்யணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஏன்னா பெரியப்பா பசங்களாம் வந்துருந்துச்சுங்க, குட்டி பொண்ணுங்க 2 பேர் இருந்தாங்க. அதனால் அவங்களாம் வீட்டில் விட்டுட்டு தான் வந்தாங்க. சரி அவங்களாம் போய் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் செஞ்சுட்டு நான் நைட்டு போல் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை போயிட்டாங்க. இங்கே எங்கள் அம்மா டாக்டர் வந்து எங்கேயும் திட்டிகிட்டு இருக்காங்க. என்ன உங்கள் வீட்டுக்காரர் இப்படி இருக்காரு, இது மாதிரி இப்படி வாட்டர் வந்து பிரேக் ஆகிடுச்சுன்னு சொல்கிறோம், தண்ணி வந்துட்டுருக்கு, அது வந்து சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லி நார்மல் ஆகிடும் சொல்லிட்டு இருக்காரு, டாக்டர் எங்களுக்கு தெரியுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா அழுதுட்டுருக்காங்க. இது மாதிரி எனக்கு ஒன்றுமே இருக்குது, பெயினே வரல, பெயின் வருதான்னு மட்டும் கேட்குறாங்க, எனக்கு பெயினே வரல அப்படின்னு சொல்லிட்டேன். பேசாமல் அப்படியே இருந்தேன். குளுக்கோஸ் மட்டும் ஏற்றிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அன்றைக்கி சண்டே வேறு, அதனால் என்ன சொல்லிட்டாங்க, அனஸ்தீசியா டாக்டர்லாம் இருக்காங்களா, அவங்களாம் வரணுன்னாக்கா அவங்களுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணணும். ஏற்கனவே டைம் 7 o'clock மேலே ஆயிடுச்சு. உடனே அவங்களாம் மயக்கம் வந்துருக்கு, அவங்க டாக்டர்லாம் வரணும்
அதனால் வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கள், ஏன்னா அப்புறம் நைட் ஆச்சு டேஞ்சர் ஆகிடுச்சுன்னா எனக்குலாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓகே அப்படின்ட்டு இவங்களுக்கு மயக்கமே வந்துடுச்சு. டாக்டர்கிட்ட சண்டை போட்டு அழுது இவங்க இப்போ தான் மயங்கி விழுந்திருக்காங்க. அப்புறம் பக்கத்து ரூமில் இருந்தவங்க அவங்க வந்து சொன்னாங்களாம், அதெல்லாம் ஒன்றும் நார்மல் தான்ப்பா, இப்போலாம் சிசேரியன்லாம் ஒன்றும் பயம்லாம் கிடையாது, நல்லா இருவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் சேர்ந்து தண்ணியெல்லாம் கொடுத்து அவங்கள வந்து ஓகே சொல்ல வச்சு சைன் போட வச்சாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருந்தேன். சரி என்ன மாதிரி பண்ணி எனக்கு எதாவது பண்ணுங்கப்பா அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் இருந்தேன். ஏன்னா அந்த டயத்தில் எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆகிடும்ல, ஒரு பயம் வந்துடும் அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது. எப்படோ குழந்தைய பார்ப்போம் அப்படின்ட்டு தான் இருந்தது. எனக்கு எதாவது பண்ணாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சைன்லாம் போட்டாங்க. அப்புறம் டாக்டர்லாம் வந்துட்டாங்க, குழந்தை டாக்டர்லேருந்து மயக்க மருந்து டாக்டர் எல்லாரையும் வர சொல்லிட்டாங்க. வந்துட்டு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு வந்து கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. எனக்கு அந்த இதெல்லாம் வைப்பாங்கள்ல, அந்த இதெல்லாம் வச்சுட்டு அந்த பேக்கை நான் வந்து எடுத்துகிட்டு இங்கேருந்து ஸ்ட்ரெச்சரில் கூட நடந்தே போகிறேன். ஆப்ரேஷன் தியேட்டருக்கு வந்து நடந்தே போனேன். அந்த டாக்டர், என்னம்மா இவ்வளோ தண்ணி வந்துருச்சு, இவ்வளோ வாட்டர் வந்திருக்கு, நடந்து எப்படி வரீங்க, உங்களால் எப்படி நடக்க முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டார். ஏன்னா வந்து எனக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப நிறையாவே இருந்தது. ஃபஸ்ட் பேபிக்கு வந்து தண்ணி ரொம்ப நிறையா இருந்தது. டாக்டரே ஒவ்வொரு டைம் செக் பண்ணும்போது வாட்டர் வந்து நல்லா அதிகமாகவே இருக்குது எப்போதை விட, ஸோ ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் அந்த பேக் ஃபுல்லு பார்த்திங்கன்னா ரொம்ப ரேஞ்சுக்கு வந்துடுச்சு. அதோட நான் இடத்துக்கு நடந்தே போயிட்டுருந்தேன். என்னம்மா எப்படி நடந்து வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்லாம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே போனோன்னே மயக்க மருந்து போடுறதுக்கு இன்ஜெக்ஷன்லாம் போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நான் படுக்க வச்சுருந்தாங்க, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள், கொஞ்சம் ஒன்றும் பண்ணாது, லைட்டாக தான் போடுவோம், ஒன்றும் பண்ணாது, லைட்டாக இருந்துக்கோங்க அப்படின்னாங்க. சரி ஊன்னு சொல்லிட்டு இருந்தேன். சரின்ட்டு இன்ஜெக்ஷனும் போட்டாங்க. போட்டுட்டு ஓகே நல்லா பண்ணீங்க, நல்லா கோஆப்ரேட் பண்ணீங்க சந்தனா அப்படின்னு சொல்லி சொன்னார். போட்டிங்களா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு ஒன்றுமே தெரியலை. போட்டாச்சு அப்படின்னாங்க. ஓகே, அப்புறம் போட்டதுக்கு அடுத்த செகண்ட் தான் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஃபுல்லு மரத்தை போயிடும்ல, அந்த மாதிரி ஆணுச்சு. அதுக்கப்புறம் அப்புறம் அவன் ஃபுல்லும் கவர் பண்ணிடுவாங்க. ஃபேஸ்லாம் வந்து ஒரு ஸ்க்ரீன் மாதிரி போட்டு இது பண்ணிவிட்டு, ஏன்னா அவங்க பேசுகிறது எல்லாமே கேட்குது, அவங்க டாக்டர் எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே கேட்குது. இதனால என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ஏதோ தெரியுது, அது மட்டும் தெரிஞ்சுது. அந்த ஸ்டேஜில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து குழந்த சவுண்டு கேட்டுது, அழுக ரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுக சவுண்ட் மட்டும் கேட்டுது. அவங்க சொன்னாங்க, சிந்தனா ஹாவ் அ பேபி கேர்ள் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே என்ன சொல்கிறது, உடம்புலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி அப்படி ஒரு சந்தோஷம் அந்த நேரத்தில். அப்படி சொன்னாங்க. அப்புறம் சொன்னாங்க, நெகம் அவ்வளோ நீளத்துக்கு நெகம் இருக்குது குழந்தைக்கு, இதை வச்சு தான் கீரை விட்டுருச்சு போல அப்படின்னு சொல்லிக்கிட்டே டாக்டர் சொல்லிக்கிட்டு உடனே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. என்கிட்ட காமிக்கவே இல்லை. ஆனால் இப்படி சொல்லிவிட்டு கொண்டு போயிட்டு என் அத்தைகிட்ட வீட்டுக்கார்ட்டெலாம் கொண்டு போய் காமிச்சாங்களாம். அப்படியே கொண்டு போயிட்டு அப்போ தான் எங்கள் அத்தை சொன்னாங்க. அப்புறம் எனக்கு வந்து ஸ்டிச்சஸ்லாம் போட்டு என்னை ரூமுக்கு கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து என்கிட்ட வந்து குழந்தைய கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு அந்த மயக்க மருந்து போட்டது வந்து வலியும் எதுவுமே தெரில. நார்மலாக படுக்க வச்சு அப்படியே சைடாக திருப்பி மட்டும் போட்டு அப்படி தான் இன்ஜெக்ஷன் போட்டாங்க. ஆனால் எனக்கு செகண்ட் டெலிவரி பார்த்தீங்கன்னாக்கா அது பெரிய ஸ்டோரி மாதிரி இருக்கும். அதை வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இதில் வருவோம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னாக்கா அத்தை சொன்னாங்க, அத்தையெல்லாம் அப்போ வந்துட்டாங்களாம். வந்துட்டு குழந்தைய கொண்டு போய் கரெக்டாக வந்து 2.9 kg இருந்தா. குழந்தை வந்து 2.9 kg இருந்தா. அப்போயே சொன்னாங்க வெயிட் வந்து இவ்வளோ இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் என்ன ரூமுக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் தான் அத்தை வந்து சொன்னாங்க, அப்படியே கொண்டு வந்து காமிச்சாங்களாம். அத்தை வந்து அப்படியே ரோஸ் கலரில் அப்படியே இருந்தா, நல்லா குலுகுலுன்னு இருப்பாள் பாப்பா. 2.9 kg தான் இருந்தால், ஆனால் குட்டியாக இருப்பாள், ஆனால் குலுகுலுன்னு அழகாக இருந்தா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு குழந்தையெல்லாம் நல்லபடியாக பிறந்துச்சு. குழந்தை நல்லா ஹெல்த்தியாக இருக்குது, எல்லாமே ஓகே. எனக்கும் ஸ்டிச்சஸ்லாம் பண்ணி ரூமில் வந்து கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரூமில் கொண்டு வந்து போட்டு ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படி ஒரு வலி, நான் கத்துறேன். எங்கள் அத்தை அப்போ தான் வந்தாங்களாம். கரெக்டாக வந்து 10 o'clock வந்து குழந்தை பிறந்தா. 10 o'clock தான் கரெக்டாக எடுத்தாங்க. டைம் வந்து 10 o'clock இருந்தது. அப்புறம் அத்தைகிட்ட சொல்லிவிட்டு அப்புறம் அத்தை சித்தப்பா எல்லோரும் வந்துட்டாங்க. வந்து ஒரு 10:30 வந்து பார்த்துருப்பாங்க போல். வந்து பார்த்தா என்னை ரூமில் வச்சுருந்தாங்க. பெயினில் கத்துறேன். அந்த ஒரு எப்படி அந்த வலியில் வந்து தாங்கவே முடியாது, அப்படி ஒரு வலியாக இருந்தது. எங்கள் அத்தைலாம் என்ன நினச்சாங்கன்னா, குழந்தைய கூட ஃபஸ்ட்டு பார்க்கலையா, இவர் எப்படி நமக்கு இது பண்ண போகிறோம் அப்படின்னு தான் நினச்சாங்களா. ஏன்னா நான் அந்த அளவுக்கு ஒரு கத்திட்டு நைட்டு ஃபுல்லும் தூங்கவே இல்லை. பெயின் வந்து வலிக்குதுன்னு கத்துறேன். அவங்க வந்து பெயின் இன்ஜெக்ஷன் அது இதுன்னு எல்லாமே குளுக்கோஸ் ஏற்றிட்டு இருக்காங்க. அண்ணனுக்கு வலி குறையவே இல்லை, அப்படி ஒரு வலியாக இருந்தது. விடிய காலத்துக்கு மேலே தான் வந்து ஒரு நார்மலாக வலி லைட்டாக வலி குறைஞ்சி
கொஞ்சம் ஒரு வலி, அந்த சவுண்டே இல்லாமல் கொஞ்சம் நேரம் இருந்தேன் அப்படின்னு பார்த்தா விடிய காலத்துக்கு மேலே தான் இருந்தேன். ஸோ அப்படி வந்து என்னோடய குழந்தைய வந்து நான் வந்து பெற்றெடுத்தேன். அது வந்து ரொம்ப என்னால் வந்து அதை இப்போ நினச்சா கூட வந்து எனக்கு அது கூட ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படி ஒரு சந்தோஷமான மூமெண்ட் இது. குழந்தைய வந்ததுக்கப்புறம் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து நான் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிற டேட் பார்த்திங்கனாக்கா, எனக்கு டேட் சொன்ன அன்றைக்கி நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கே வந்துவிட்டோம். 5th டே வந்து வீட்டுக்கே வந்துவிட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, அதுக்கப்புறம் ஒரு அப்படியே குழந்த இது அப்படின்ட்டு ஜாலியாக வந்து லைஃப் போனது. ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் வந்து மற்ற குழந்தைங்க மாதிரிலாம் ரொம்பலாம் அழுதுகிட்டே இருக்க மாட்டா, சமத்தாக இருப்பாள், அமைதியாக இருப்பாள். அந்த வீட்டில் குழந்த இருக்கானே தெரியாத அளவுக்கு அமைதியாக தான் இருப்பாள். அந்த அளவுக்கு வந்து குழந்தையா இருக்கும்போது அழகாக தூங்குவாள், நீட்டாக இருப்பாள். எனக்கு என்ன சொல்கிறது, ஏன்னா வந்து எனக்கு கூட பிறந்தவங்களும் வந்து பெரியவங்க அப்படின்லாம் கிடையாது. யாருக்கும் நான் வந்து குழந்தை பிறந்து பார்த்ததும் கிடையாது. ஒரு சின்ன குழந்தைய தூக்கி கொஞ்சிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய குழந்தைய தான் வந்து எடுத்தேன். எனக்கு தூக்கலாம் தெரியாது அப்போலாம். அத்தை தான் புளியாட்டுறதும் அத்தை தான் பண்ணுவாங்க. என்ன சொல்கிறது, இப்படி ரத்தம் கிடைக்கவும் எனக்கு கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து குளியாட்டுறது ஃபுல்லாக அவங்க தான், குழந்தைய தூக்கி கொடுக்குறதுலேருந்து எல்லாமே எனக்கு அத்தை தான் கொடுத்தாங்க. எனக்கு அந்த பெயின்லாம் நின்று சரியாகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாக அத்தை தான் ஹேண்டில் பண்ணிக்குவாங்க. கொஞ்சம் ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம் தான் பார்த்திங்கனாக்கா நானே வந்து ஹோல்ட் பண்ணுறதெல்லாம் கற்றுக்கிட்டேன். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா அத்தை தான் கரெக்டாக தூக்கி கொடுப்பேன். இந்த மாதிரி மட்டுமே தான் இருக்கும். ஸோ நல்லபடியாக வந்து அத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. அவ்வளோதான் என்னுடைய இந்த ப்ரெக்னென்சி ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னாக்க இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது வந்து என்ன சொல்கிறது, சொல்லிக்கிட்டே போகலாம், நிறையா இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம், அந்தளவுக்கு இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு நான் வந்து சுருக்கி சொல்லிட்டேன். இதான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட்டு டெலிவரி ஸ்டோரி. அதுக்கப்புறம் என்னோடய செகண்ட் என் பையன் பிறந்த ஸ்டோரியை வந்து இப்போ ரீசெண்டாக தானே இப்போ என் பையன் பிறந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து இப்போது என் பையன் வந்து பிறந்திருக்கான். இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரியாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு எதுவுமே தெரியல. இதில் வந்து எல்லாமே எனக்கு தெரிஞ்சது. ஸோ இந்த ஸ்டோரி வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.